வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து தெற்கு கோபுரம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற 4 கோபுரத்திலேயே தெற்கு கோபுரம் தான் மிக உயர்ந்த கோபுரம். நிறைய கலைநயமிக்க சிற்பங்கள்லாம் இங்கே இருக்குது. அதோட இன்னொரு சிறப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சொன்னேன் இல்லையா, மதுரையோட சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சங்கர் மெட்டல். கிட்டத்தட்ட 60 வருஷமாக இவங்க வந்து பூஜை பொருட்களாக இருக்கட்டும், குத்து விளக்காக இருக்கட்டும், மீனாட்சி சிலைகளாக இருக்கட்டும், எல்லாமே இதில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். திக்கற்றும் ஒளி வீசும் தீபம், திருமகள் வாசம் செய்யும் தீபம், தீவினை அகற்றுவதே அதன் வேதம், இறைவனை வணங்கி போற்றுக தீபம், அதற்கு ஏற்ற இடம் சுரேஷ் சங்கர் மெட்டல். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து மதுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வந்து ஒரு மினி கிராமம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய கிராமத்தை உள்ளடக்கிய மீனாட்சி பட்டணம் அப்படின்னே வந்து மதுரைக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சீர்வரிசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே ரொம்ப மெயினாக பார்ப்பாங்க. அதுவும் தாய்மாமனோட சீர்வரிசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் வந்து இந்த குத்து விளக்குகளுக்கு வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவர் என்ன மாதிரியான குத்து விளக்கு கொண்டுட்டு வராரு, அது எவ்வளோ பெரிய சைஸ், அதை வச்சே சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம வந்திருக்க சுரேஷ் சங்கர் மெட்டலில் கூட நிறைய விதமான சீர்வரிசை பொருட்கள், அதுலேயும் முக்கியமாக குத்து விளக்குகள் வித்தியாசமாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கற்பக விருட்ச மரம். அதுலேயே வந்து விளக்கா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கற்பக விருட்ச மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் பிரியாவிடையும் முதலாக எப்போ ஊர்வலமாக வந்தாலும் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தீங்கன்னா கற்பக விருட்ச மரத்துல இருந்து தான் வருவாங்க. அந்த தேர்ல தான் வருவாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இப்போ அஷ்டலட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்கு. அஷ்டலட்சுமி விளக்குலயே வந்துட்டு விநாயகர் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு இது. இவங்க வந்து கரும்பு வச்ச காமாட்சி விளக்கு, ராம விளக்கு, வாராகி விளக்கு, ஸ்டார் விளக்கு, இது அணையா விளக்கு, அஷ்டலட்சுமியிலேயே காயின் விளக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒருமுக தீபம், அதாவது பாவை விளக்குலயே வந்து ஒருமுக தீபம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விளக்குகள் வந்து நம்ம சுரேஷ் சங்கர் மெட்டல் இருக்கு. அதே போல வந்துட்டு கல்யாண சீர்வரிசையா இருக்கட்டும், நற்காரியங்களுக்காக இருக்கட்டும், நீங்க இங்க வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சுரேஷ் சங்கர் மெட்டல் கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு சித்திரை வீதியில தெற்கு கோபுரத்துக்கு முன்னாடியே இருக்கு. அது போக நீங்க மதுரை மீனாட்சி அபிஷியல் ஐடி நேம் நீங்க சொல்லி இங்க வந்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. தீபங்கள் பலவிதம், அதற்கு ஏற்ற இடம் சுரேஷ் சங்கர் மெட்டல்ஸ்.